இந்த பேசிக் பார்டர்ஸ் பிளாக்ல நம்ம யூஸ் பண்ணியிருந்தது வந்து சிங்கிள் பாயிண்டட் டாட் ஃபார் ஃபிட்டிங். ஸோ இந்த சிங்கிள் பாயிண்டட் டாட்டை வந்து நம்ம வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால் டாட் மேனிப்புலேஷன். எஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாட் மேனிப்புலேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாட் மேனிப்புலேஷன் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இஸ் பிளேசிங் த டாட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டாட் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு வேரியஸ் டிசைன் ஐடியாஸ் வந்து க்ரியேட்டிவாக கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து வேஸ்ட் லைன் டாட். நம்ம ஜென்ரலி வந்து பார்டர்ஸ் பிளாக்ல வந்து வேஸ்ட் லைன் டாட் தான் கொடுப்போம். ஸோ இந்த வேஸ்ட் லைன் டாட்டை வந்து நம்ம லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து டாட் மேனிப்புலேஷன். ஸோ இந்த வேஸ்ட் லைன் டாட்டை வந்து நம்ம சென்டர் டாட்டாக யூஸ் பண்ணலாம், ஷோல்டர் டாட் கொண்டு போகலாம், சைட் டாட்ஸ் கொண்டு போகலாம், ஸ்ட்ரெயிட் சைட் டாட்ஸும் கொண்டு போகலாம். பட் ஸ்லாண்டிங்காக போட்டோன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் டாட். அண்ட் ஆர்ம் ஹோல் டாட்டை கொண்டு போகலாம். கீழேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம வந்து டாட்டை ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இந்த வேஸ்ட் லைன் டாட்டை வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் லைன் டாட்டை வந்து ஷோல்டருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன ரூல் அப்படின்னா, இதுதான் வந்து பிவட்டல் பாயிண்ட் விச் இஸ் த பஸ்ட் பாயிண்ட். நம்ம பஸ்ட் பாயிண்ட்டை சுற்றி நம்ம வந்து எங்கேனாலும் வந்து டாட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரூல். ஸோ there are 2 methods to shift the dot from one location to the other. ஒன்று வந்து ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட், இன்னொன்று வந்து பிவட் மெத்தட். இந்த 2 மெத்தட்ஸுமே வந்து it gives the same result, பட் 2 மெத்தட்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்குது. ஸோ பிவட்டல் மெத்தட் வந்து இட்ஸ் லெஸ் மெஸியர் அண்ட் ஈஸி டு டூ. அண்ட் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட் பார்த்தீங்கன்னா we can create lots of style lines using the slash and spread method. பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ நம்ம வந்து டாட் இன்டேக் பற்றி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே வந்து நம்ம பேசிக் பார்டர்ஸ் பிளாக் ரெடி பண்ணும்போது நம்ம வேஸ்ட் லைனில் மட்டும்தான் நம்ம டாட் கொடுப்போம். வேஸ்ட் லைனில் வந்து நம்ம டாட் கொடுக்கும்போது ஒரு பர்சனோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டாட் இன்டேக் வந்து 1 inch 2 inch 3 inch 4 inch நமக்கு வந்து வேரி ஆகும். ஸோ அந்த டாட் இன்டேக் வந்து நம்ம டிசைட் பண்ணி பேசிக் பிளாக்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டாட்டை வந்து வேறு எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு மாற்றினாலும் ஃபிட்டிங் இஷ்யூஸ் வரவே வராது. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது வந்து ஒரு ஷோல்டர் டாட், இது வந்து ஒரு ஆர்ம் ஹோல் டாட். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டேக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து அந்த இன்டேக் வந்து இந்த டாட் லெக்கோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. நம்ம வேஸ்ட் டாட்டில் நமக்கு எவ்வளோ வேணுமோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி 2 inches 3 inches நம்ம இன்டேக் கரெக்டாக வச்சுட்டோன்னா இங்கே வந்து நமக்கு அது வேரி ஆக தான் செய்யும். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். இப்போ கீழே வேஸ்ட் டாட்டில் 3 inches இருந்ததுன்னா ஷோல்டர் டாட்லேயும் 3 inches தான் இருக்குன்றது அவசியம் இல்லை. இங்கேயும் அதே தான். வேஸ்ட் டாட்டில் வந்து 3 inches இருக்குன்னா ஆர்ம் ஹோல் டாட்லேயும் 3 inches தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த் ஆஃப் த டாட் லெக். ஸோ இந்த லென்த் வந்து ஜாஸ்தி ஆக நமக்கு வந்து இன்டேக் அதிகமாக எடுக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் வி டோன்ட் ஹாவ் டு வரி, பிகாஸ் நம்ம ஏற்கனவே வந்து பேசிக் பேட்டர்னில் வந்து நம்ம எவ்வளோ இன்டேக் வேணுன்றதை டிசைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டாட்டை வந்து நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் மாற்றலான்றது தான் பார்க்க போகிறோம். So first one வந்து slash and spread method and second one வந்து pivotal method. Come, let's get into the video. So using slash and spread method எப்படி வந்து நம்ம டாட் மேனிப்புலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பயும் போல் ஒரு பார்டர்ஸ் பிளாக்கை அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர், நம்ம பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆன் ஃபோல்டுக்கு ஒரு 2 inchesக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணணுன்னா, நம்ம டாட் பாயிண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், பஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பஸ்ட் பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரேஸ் த பேசிக் பார்டர்ஸ் பிளாக். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம், வேஸ்ட் டாட்டை வந்து எப்படி நம்ம ஷோல்டர் டாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்ஸ் வரைஞ்சிக்கலாம் பஸ்ட் பாயிண்ட்லேருந்து. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஷோல்டரில் எங்கேருந்து டாட் வேணுமோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிட் ஷோல்டர். ஸோ நான் வந்து சென்டர், ஷோல்டரோட சென்டரில் நான் மார்க் பண்ணிவிட்டு பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நான் லைனை வரைஞ்சி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு டாட் வேணும். இப்போது நம்ம வரைஞ்ச பேட்டர்னை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நான் வந்து வேஸ்ட் லைன் டாட்டில் ஒரு டாட்டோட லெக்கை மட்டும் நான் ஸ்லாஷ் பண்ணுறேன். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் அ ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட். ஓகே, ஸோ நான் ஒன்று மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டரில் நம்ம நியூ லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கேயும் நான் கட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஸ்லாஷிங். ஸோ ஸ்லாஷிங் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் இந்த கீழே இருக்கிற வேஸ்ட் டாட்டை க்ளோஸ் பண்ணி
மேலே வந்து எப்படி டாட் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். திஸ் இஸ் கால்டு ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஈஸியாக ஷோல்டர், இப்போ கீழே இருக்கிற வேஸ்ட் டாட்டை தூக்கி நம்ம ஷோல்டர் டாட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டாட்ஸ் நகராமல் இருக்கிறதுக்கு ஐம் யூஸிங் செல்லோ டேப் டு ஸ்டிக் இட் டுகெதர். ஸோ இங்கே ஒட்டினதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட நியூ ஷோல்டர். இப்போ இந்த டாட் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து பேப்பர் எதுவும் இல்லை, கேப் இருக்கிறதுனால we can also paste another piece of paper underneath. ஸோ அடியில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். டாட்ஸ் எப்பயுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம டாட்டோட சென்டர் லைன் கண்டுபிடிச்சிக்கலாம். இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு ஃபோல்டு when we have the center line drawn. ஸோ அடுத்தது வந்து நம்ம வேஸ்ட் டாட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஷோல்டர் டாட்லையும் நம்ம டாட்டை ஃபோல்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி உள்ள கூடி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டாட்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறது மாதிரி ஆச்சு. அண்ட் அங்கே உள்ள வந்து துணி எப்பயுமே பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டாட்ஸ் மட்டும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். ஸோ வித் திஸ் வந்து நம்ம வேஸ்ட் டாட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஷோல்டர் டாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். எப்பயுமே வந்து பஸ்ட் பாயிண்ட்லேருந்து டாட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மேலேயோ கீழே தான் இருக்கணும், டிபெண்டிங் ஆன் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் பாயிண்ட்லேருந்து மேலே போகிறதுனால டாட்டு, ஸோ நம்ம பஸ் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 inch மார்க் பண்ணி அதுதான் நம்ம டாட் பாயிண்ட்டாக நமக்கு எடுத்துக்கணும். டாட் பாயிண்ட் வந்து டெய்லரிங் பண்ணும்போது டாட் பாயிண்ட்லேயே நிறுத்திடணும், பஸ் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது வந்து பிவட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து வேஸ்ட் டாட்டை வந்து ஷோல்டர் டாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து நம்மளோட யோக்கை அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து டாட் வேணுமோ அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் டாட் வந்து எங்கே வேஸ்ட் லைனில் இருக்கோ அங்கே வரைக்கும் மட்டும்தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்னை வந்து பிவட் மெத்தட் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படியே வரைய போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து எங்கே எனக்கு டாட் ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கே வரைக்கும் வரைஞ்சிட்டு கீழே வந்து இந்த ஒரு டாட் லெக் வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு பின்னாவது இல்லைனா ஒரு பெல் பின்னாவது யூஸ் பண்ணி, அதாவது டாட் பாயிண்டில் வைக்கக்கூடாது, பஸ்ட் பாயிண்டில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிவட் பண்ணணும். பேட்டர்னை வந்து நவ் இட் வில் ரொட்டேட். அந்த பின்னை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க, பிகாஸ் அது மூவ் ஆகக்கூடாது. ஸோ பஸ்ட் பாயிண்ட்லேருந்து we are just going to rotate the pattern. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து வேஸ்ட் டாட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோல்டர் டாட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்படி வேஸ்ட் டாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரில் எங்கேருந்து நமக்கு வேணுமோ டாட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பேட்டர்னில். ஸோ அங்கேருந்து மட்டும் நம்ம திருப்பியும் பாடிஸ் பிளாக்கை நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியுது பாருங்கள், நம்ம வேஸ்ட் டாட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அண்ட் ஷோல்டர் டாட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஷோல்டர்ஸில் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸையுமே வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட டாட் லெக்ஸு. நவ் வி ஹவ் காட் த பர்ஃபெக்ட் டாட் ஆன் த ஷோல்டர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா நம்ம மேலே ஏற்றி ஒரு 1/2 inch மேலே ஏற்றி தான் நம்ம டாட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த டாட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம ஷோல்டர்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பேசிக் பிளாக்கில் வேஸ்ட் டாட்டை எடுத்து நம்ம ஷோல்டர் டாட்டாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் வழியாக நம்ம டாட் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து இது மேலே போட்டு பார்த்தோன்னா லெட்ஸ் see the result. ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ பிவட் மெத்தடும் சரி, ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தடும் சரி, ரிசல்ட் வில் பி த சேம். பட் நம்ம அப்ளிகேஷன் வந்து வில் பி அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை ஸ்டைலைஸ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஸோ இப்போ லெட்ஸ் குவிக்லி கட் த பேட்டர்ன் அண்ட் see. ஸோ பாருங்கள், ரெண்டு பேட்டர்னும் வந்து அச்சடித்த மாதிரி சேமாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் either of the methods to do dot manipulation. ஸோ இப்போ ஒரு பேசிக் பார்டர்ஸை ட்ரேஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் டாட்ஸை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சும்மா நம்ம லைன்ஸ் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ ஷோல்டர்லேருந்து நம்ம லைன் மார்க் பண்ணி வரைஞ்சோன்னா தே ஆர் கால் ஷோல்டர் டாட்ஸ். ஸோ நெக்லேருந்து நம்ம டாட் பிடிச்சோன்னா அது வந்து நெக் டாட். ஓகே, ஸோ ஷோல்டர் டாட், நெக் டாட். அதே மாதிரி நமக்கு வந்து சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஒரு டாட் வரைஞ்சோன்னா தே ஆர் கால் சென்டர் டாட்ஸ். அப்புறம் ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம டாட்ஸ் வரையலாம். அதுக்கப்புறமா நம்ம சைட்லேருந்தும் நம்ம டாட்ஸ் வரையலாம். சைடு வந்து நம்ம ஸ்லாண்டின் லைன் போட்டோன்னா தே ஆர் கால் ஃப்ரெஞ்ச் டாட்ஸ். பட் நம்ம சைட் டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் டாட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு இடங்கள்லையும் நம்ம வந்து டாட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாட் பிளேஸ்மெண்ட் வேரியேஷன். ஸோ இதில் நம்ம எந்த லைன்லனாலும் நம்ம டாட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்போது வேஸ்ட் டாட்டை எப்படி வந்து ஆர்ம் ஹோல் டாட்டாக பிவிட் மெத்தட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோலில் வந்து எந்த இடத்துல வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே வந்து இந்த டாட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் இருக்க மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மிச்ச சைடை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி அங்கே ஆர்ம் ஹோலில் மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பஸ்ட் பாயிண்டில் நம்ம நீடில் வச்சுட்டு இல்லைனா ஒரு பெல்பின் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி இந்த டாட்டை க்ளோஸ் பண்ணி அங்கே ஆர்ம் ஹோலில் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் டாட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு அண்ட் ஆர்ம் ஹோல் டாட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி டாட்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு 1/2 inch ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளோட டாட் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பிவிட் மெத்தட் யூஸ் பண்ணியே வேஸ்ட் டாட்டை எப்படி வந்து சென்டர் டாட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று தான், சென்டர் டாட்ஸ் போடும்போது நமக்கு கண்டிப்பாக சென்டர் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வரணும். பிகாஸ் நம்ம டாட்டை க்ளோஸ் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சீம் வந்து நமக்கு வேணும். ஸோ ஆன் ஃபோல்டில் நம்ம வந்து சென்டர் டாட்ஸ் வந்து போட முடியாது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம டாட் பாயிண்ட் மார்க் பண்ண சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம டாட் லெக் வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிவிட் மெத்தட் யூஸ் பண்ணி we are closing the வேஸ்ட் டாட். வேஸ்ட் டாட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டர் டாட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட நியூ டாட் வந்து சென்டரில் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. சிமிலர் வேல நம்ம வந்து பஸ் பாயிண்ட்டும் டாட் பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே பஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch கீழே இறக்கி நமக்கு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சுன்னா நம்மளோட சென்டர் டாட் இஸ் ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டாட்ஸை வந்து எங்கேனாலும் லொக்கேஷன் மாற்றலாம். ஸோ இந்த மெத்தட் இஸ் கால்டு பிவிட் மெத்தட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் டாட் மேனிப்புலேஷன். ஸோ வித் திஸ் வந்து நமக்கு டாட் மேனிப்புலேஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வித் டாட் மேனிப்புலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து இந்த டாட் மேனிப்புலேஷன் வச்சு எப்படி டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். So I hope you understood what dot manipulation is. This is Anita Shanmugavel and happy sewing to all of you.